கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய மன்னிப்பை குறித்து தொடர்ந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த மன்னிப்பை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டின் வசனம் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் இதை வெளிப்படுத்தி காட்டினார். இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் சற்று தியானிப்போம். அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சுற்றி கிருபை, ஐஸ்வர்யம், இரத்தம், பாவமன்னிப்பு, மீட்பு இதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதில் மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு வார்த்தை இல்லை. மறைமுகமாக அப்படியாக அவருடைய கிருபை, அவர் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் மட்டும்தான் இந்த உலகத்தில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது மாசற்ற இரத்தம். நம்முடைய பாவங்களுக்காக, உங்களுடைய, என்னுடைய, உலகத்தினுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தின அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு என்பது வேறு எங்கும் நமக்கு கிடைக்காது. எந்த புண்ணியத்தை செய்தாலும் கிடைக்காது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு அது கிடைக்கிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக விடுதலை பெற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்ம கிரயம் பெற்று நம்ம இந்த நாளிலே பாவ மன்னிப்பை நிச்சயத்தை முழுவதுமாய் கொடுத்திருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பு நமக்கு வேறு எங்குமே விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த ஒரு காரியத்திலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே வழி இயேசுவனுடைய இரத்தம். அந்த இயேசுவனுடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவருக்குள் நமக்கு ஒரு மீட்பு, ரிடம்ஷன் கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது. எல்லாமே அதற்குள் அடங்கியிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாறாததாக இருக்கிறது. இன்றைக்கும் இயேசுவை நோக்கி அவருடைய இரத்தத்தை நாம் கிளைம் பண்ணுகின்ற வேளையில் எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க, பிசாசின் மீது ஜெயத்தை கொடுக்க, வியாதியின் மீது ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக உம்முடைய இரத்தத்தை குறித்து, உம்முடைய பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பை குறித்து நாங்கள் சிந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பாவ மன்னிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது ஐயா. இதை நாங்கள் பெற்று இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இதை அநேகர் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.